ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவ பத்தி தான் பேச போறோம். ரீசென்ட்டா தான் நம்ம வந்து அவங்கள பத்தி பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, அவங்களோட மகன் வந்து கான்வகேஷன் ஃபங்ஷன்ல 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இதே மாதிரி தான் இப்ப நம்ம பேச போறோம். என்ன அப்படின்னா, பசங்களுக்காக திரும்பவும் 2 பேரும் ஒண்ணு சேர போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் வந்து சினிமால பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி மூத்த பத்திரிகையாளர் வந்து ஒருத்தர் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரம் 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்றத எடுத்து நம்ம பார்க்கிறப்போ, ஆ நெறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி 2 பேருக்குள்ள நெறைய முரண்பாடுகள் இருந்துச்சு. ஆனா இது எதுவுமே வந்து வெளியில தெரியல. இப்ப வந்துட்டு ரவி மோகன் அண்ட் ஆர்த்தி ரவி இவங்களோட கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அறிவிச்சதுல இருந்து பயங்கரமான ஒருத்தர பத்தி ஒருத்தர் பயங்கரமா தாக்கி பேசியிருக்காங்க. இத நம்ம பார்க்கிறப்போ தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரியறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி வருஷக்கணக்காச்சு. ஆனாலும் ஒரு தடவ கூட ஒருத்தர பத்தி ஒருத்தர் அவங்க எங்கேயுமே விட்டு குடுத்து பேசவே இல்ல. யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் மெயின் பண்ணி இதனால தான் நாங்க பிரியறோம் அப்படின்லாம் இதுவரைக்கும் சொல்லவே இல்ல. அந்த அளவுக்கு 2 பேருமே தன்னோட ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப மதிச்சு, ரொம்ப டீசென்சியா வந்துட்டு அத மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ, கூடிய சீக்கிரம் பசங்களுக்காக 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கோ இல்லையோ, ஆனா பசங்களோட விஷயத்துல கண்டிப்பா எந்த ஒரு பேரண்ட்ஸுமே விட்டு தரவே மாட்டாங்க. ரீசென்ட்டா நடந்த அந்த கான்வகேஷன் ஃபங்ஷன்ல ஃபேமிலியா வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருமே பக்கத்துல பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்காங்க. பிடிக்கல அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் எங்கெங்கேயோ உட்கார்ந்திருக்கலாம். தனித்தனியா வந்து குழந்தைங்கள மீட் பண்ணியிருக்கலாம், ஹக் பண்ணியிருக்கலாம், விஷ் பண்ணியிருக்கலாம். ஆனா 2 பேருமே எல்லா விஷயத்தையும் ஒண்ணா தான் செஞ்சாங்க. ஸ்டேஜ்ல கூட 2 பேரும் அவ்ளோ அழகா பேசியிருந்தாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இத வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் வந்து திரும்பவும் ஃபியூச்சர்ல சேர்றதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய எக்ஸாம்பிள் வந்து இந்த மாரி ரிலேஷன்ஷிப்க்கு வந்து சொல்லியிருக்காரு. ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறமே வந்துட்டு நெறைய பேர் இப்ப வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தவங்களே. அப்படி பார்க்கிறப்போ நளினி அண்ட் ராமராஜன் அவங்களும் ஏதோ ஒரு ரீசன்க்காக தான் பிரிஞ்சாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நளினி வந்து ரீசென்ட்டா குடுத்த ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து ராமராஜன காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப வரைக்கும் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் நான் விட்டு குடுத்ததே இல்ல. அவர் நினைக்காத நாளும் கிடையாது. எப்பவுமே நான் வந்து அவர் கூட ஒரு நல்ல பாண்டிங்ல இருப்பேன். எப்பவுமே கான்டாக்ட்ல தான் இருப்பேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் போய் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் நிப்பாரு. நாங்க வந்து உடல் அளவுல பிரிஞ்சிருக்கோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்குமே தவிர, மத்தபடி எல்லா விஷயமும் எங்களுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பொதுவா இந்த செலிபிரிட்டீஸ் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சிடுறாங்க. ஆனா பசங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது ஒண்ணா சேர்ந்துக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அதே மாதிரி சீதா அண்ட் பார்த்திபன் இவங்களுமே பாத்தீங்கன்னா, அவங்களோட பொண்ணு கல்யாணத்துல 2 பேரும் ஒண்ணா நின்னு தான் நடத்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துலயுமே பார்த்திபன் வந்து சீதாவ விட்டு கொடுத்ததே கிடையாது. அவர் வந்து சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்து அவங்க படம் நடிக்கிறேன்னு சொன்னாங்க கல்யாணம் ஆன புதுசுல. அது எனக்கு பிடிக்கல. நான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ வந்து அவங்க என் கூட சேர்ந்துட்டு நான் நடிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப தெரியிற அந்த விஷயம் எனக்கு அப்ப தெரிஞ்சிருந்ததுன்னா, தாராளமா நீங்க ஷூட்டிங் போயிட்டு வாங்கன்னு சொல்லி நானே அவங்கள வந்து வழி அனுப்பி வச்சிருப்பேன். இந்த பிரிவு அப்படின்றதே எங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லி அவ்ளோ அளவுக்கு அவர் வந்து மிஸ்ஸிங்ல ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. அதையும் நம்ம வந்து பார்த்திருந்தோம். அவங்களும் இப்ப வரைக்கும் 2 பேரும் ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட்ல, நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அத தாண்டி இன்னும் நம்ம சொல்ல போகணும் அப்படின்னா, ராதிகா அண்ட் சரத்குமார் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சாயா சிங். இவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வரலட்சுமியோட கல்யாணத்துல ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த கல்யாணத்த ரொம்ப கிராண்டா பண்ணியிருந்தாங்க. இவங்களும் வந்து ஒரு பொண்ணுக்காக நல்லபடியா சேர்ந்து இருக்கிறாங்க. எந்த ஒரு நல்லது கெட்டதுலயும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் வேணவே வேணாம், பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு திசையா வந்து பெரிய அளவுல எந்த நடிகர் நடிகைகளும் போனது கிடையாது. இப்போ ரீசென்ட்டா சொல்லப்போனா ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க வந்து சிங்கர். அப்படி இருக்கிறப்ப இவங்க பிரிஞ்சாலும் அவங்க குழந்தைக்காக ஒரு சில விஷயங்கள்ல ஒண்ணா சேர்ந்து ஸ்கூலுக்கு போறாங்களாம், பேரண்ட்ஸ் மீட்டிங்க்குலாம். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு கான்சர்ட் அப்படின்னா அவங்க அதுல பாடும்போது அவர் ரொம்பவே சப்போர்ட் பண்றாரு மியூசிக்ல. அதே மாதிரி இவங்களும் அவருக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு சிங்கிங்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் சாங்கா இருந்தாலும் ரொம்பவே அது அழகா வந்து பாடிட்டு இருக்காங்க. எப்பவுமே நாங்க ஃப்ரெண்டா பேசிப்போம் அப்படின்னு சொல்லி சைந்தவியே வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே நாங்க வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருப்போம் அப்படின்னுமே அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்ளோ பேர் எக்ஸாம்பிளுக்கு இருக்கும்போது அந்த லைன்ல வந்துட்டு தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. அவங்களும் வந்து தன்னோட பையனுக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து ஒண்ணா சேர்ந்து எல்லாத்தையும் கண்டிப்பா செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தனுஷோட எந்த ஒரு படமா இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்டா போன் பண்ணி விஷ் பண்றது ஐஸ்வர்யா தான் அப்படின்னு சொல்லி தனுஷே சொல்லியிருக்காரு. ஐஸ்வர்யா எது பண்ணாலும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விஷ் பண்றது வந்து தனுஷ் தான் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குள்ள அந்த பாண்டிங், அந்த லவ் அப்படியே தான் இருக்கு. உடல் அளவு தான் 2 பேரும் வந்து
வந்து பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ரவி மோகன் அண்ட் ஆர்த்தி ரவி இவங்க 2 பேரோட டிவோர்ஸ் மட்டும் தான் ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் எந்த அளவுக்கு தாக்கி பேச முடியுமோ அந்த அளவுக்கு தாக்கி அசிங்கப்படுத்தி அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரவி மோகன் எதையுமே கண்டுக்காம மேற்கொண்டு இன்னும் என்னென்ன விமர்சனங்கள்லாம் வருமோ அது எல்லாத்தையும் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒன்னா சேர்ந்து கல்யாணத்துக்கு போறது, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்றது. இப்போ ரீசெண்டா ஒரு போட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னா கோவில்ல போயிட்டு பூஜை பண்ணி அந்த 2 பேரும் மாலையும் கழுத்துமா நிக்கிற மாதிரி வந்து ஒரு போட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த போட்டோ வச்சு நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர கான்ட்ரவர்சி அந்த விஷயம் போயிட்டு இருக்கு. சோ யார் என்ன சொன்னாலும் மேல மேல ரவி மோகன் வந்து அவரோட லைன்ல அவர் கரெக்டா போய்கிட்டு இருக்காரு. அதுக்கும் ஒரு சிலர் வந்து சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் எல்லாமே எப்படி போய் முடிய போகுது? சோ இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு நார்மல் டிவோர்ஸா பார்க்காம ஒரு வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு ஒரு பெண் எவ்வளவு அளவுக்கு போராடுறாங்க. சோ அந்த வாழ்க்கைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆண் வந்து எந்த அளவுக்கு துச்சமா தூக்கி போட்டுட்டு அடுத்த வாழ்க்கைக்குள்ள அவர் போய்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்கூடா இவங்க கிட்ட இதை பார்ப்போமா அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லை. பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப சினிமால ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நடக்கிறதுனாலதான் இதை பார்த்து நிறைய பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆகி அவங்களும் அந்த மாதிரி தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா பொதுவா ஒரு நடிகரை நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து கேட்போம். சோ நம்ம பார்ப்போம் அவங்கள விரும்பி. அதனாலதான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க, நீங்களும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம உடனே வாங்கி அதை யூஸ் பண்ணுவோம். சோ அதே மாதிரி தான் இந்த ரியல் லைஃப்லயும் வந்து நிறைய பேர் வந்து மேபி ரவி மோகனை ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் எப்படி போய் முடிய போகுது, எது எப்படி போனாலும் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து 2 பேரும் சேர்ந்து இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ நீங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினிமால நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகைகளை பத்தின உண்மையான விஷயங்கள் டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.